வானொலியோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் கடந்த 2011ஆம் ஆண்டு ஐநாவுடைய துணை அமைப்பான யுனெஸ்கோ பிப்ரவரி 13ஆம் தேதியை உலக வானொலி தினமா அறிவிச்சாங்க. 2012ஆம் ஆண்டிலிருந்து உலக வானொலி தினம் கொண்டாடப்படுது. இன்னைக்கு உள்ளங்கைக்குள்ள உலகம் வந்துருச்சு. உலகத்துல எங்கோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய செய்திகளை கூட நொடியில தெரிஞ்சுக்கிறோம். அதுலயும் AI தொழில்நுட்பம் இது எல்லாத்தையுமே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருச்சு. இன்னைக்கு மொபைலும் அதுல கொஞ்சமா டேட்டாவும் இருந்தா சகல தகவல்களையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலத்துல கண்டறியப்பட்ட வானொலி இன்னைக்கும் மக்களுடைய மனசுல தனி இடத்தை தக்க வச்சு கோலோச்சி நிக்குது. தகவல் தொழில்நுட்பம் உச்சத்துல இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலையும் உலகில் அதிக மக்களை சென்றடையக்கூடிய ஊடகமாவே வானொலி திகழ்ந்துட்டு வருது. வானொலியின் தந்தைன்னு இத்தாலியை சேர்ந்த மார்க்கோனி அழைக்கப்படுகிறாரு. இவரால 1895ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட வானொலி தொழில்நுட்பம் 1901ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. சரியா 26 வருடங்கள் கழிச்சு, அதாவது 1927ஆம் ஆண்டு இந்தியாவுடைய மும்பை, கொல்கத்தா நகரங்கள்ல வானொலி நிலையங்கள் தொடங்கப்பட்டுச்சு. தொடர்ந்து 1936ல மத்திய அரசுடைய செய்தி மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டு அதுக்கப்புறம் தன்னாட்சி வழங்கப்பட்ட பிரசார் பாரதி அங்கமா மாறுச்சு. ஆங்கிலம், பிரெஞ்சு உள்ளிட்ட 16 அயல்நாட்டு மொழிகள்லயும் 24 இந்திய மொழிகள்லயும் 208 ஒலிபரப்பு நிலையங்களோட அகில இந்திய வானொலி நிலையம் செயல்பட்டு வருது. 1956ஆம் ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி அப்படின்னு அழைக்கப்படுது. அனைவருடைய மகிழ்ச்சி மற்றும் நலனுக்காக அப்படிங்கிறதே ஆகாஷ்வாணியின் குறிக்கோள். இது உலகின் மிகப்பெரிய 2வது வானொலி நெட்வொர்க் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மக்கள் மத்தியில ஆல் இண்டியா ரேடியோ செய்திகளுக்கு இன்னைக்கும் தனிப்பட்ட வரவேற்பு இருக்குது. தற்போது தனியார் வானொலிகள் எக்கச்சக்கமா பெருகி இருந்தாலுமே கூட கோடை பண்பலை, FM ரெயின்போ ஆகிய அரசு வானொலிகளுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. கடந்த 2 நூற்றாண்டுகளாக வானொலி தன்னுடைய சேவையை மக்களுக்காக வழங்கிட்டு வருது. தொழில்நுட்பம் வளர வளர அதுக்கு ஏத்த மாதிரி வானொலி தன்னுடைய வடிவத்தையும் மாற்றி அமைச்சுக்கிட்டு தொடர்ந்து இயங்கிட்டு வருது. சாதாரண செல்போன் தொடங்கி ஸ்மார்ட் போன்கள் வரைக்கும் வானொலி இருக்கிறதுனால நீண்ட தூரம் பயணம் செய்யறவங்களும், தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்க, வாகன ஓட்டிகள்னு பலதரப்பட்ட மக்களும் வானொலி கேட்கிறத வாடிக்கையா வச்சிருக்காங்க. செய்திகள் மட்டுமில்லாம பாடல்கள் ஒளிபரப்பு, காலநிலை மாற்றங்கள் குறித்த அறிவிப்பு, கலைகளை ஊக்குவிக்கிறதுன்னு பல்வேறு செயல்பாடுகள் வானொலி மூலமா மேற்கொள்ளப்படுது. ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த நாம உயிர் தியாகம் உள்ளிட்ட பல்வேறு வழிகள்ல போராடி நமக்கான சுதந்திரத்தை 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி பெற்றோம். இந்த பொன்னான செய்திய லட்சக்கணக்கான மக்களுக்கு தன்னுடைய குரல் மூலமா அறிவித்தவர் தான் RS வெங்கட்ராமன். செய்தி வாசிப்பாளரான வெங்கட்ராமன் ஆல் இண்டியா ரேடியோவுடைய தென்கிழக்கு ஆசிய சேனல்ல இந்தியா விடுதலை பெற்ற தித்திப்பான செய்திய 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிகாலை 5:45 மணிக்கு அறிவிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்திய மக்களுக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க செய்திய முதல்ல சொன்னவர் குணச்சித்திர நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன். ஆல் இண்டியா ரேடியோ வானொலி மூலமா அதிகாலை 5:30 மணிக்கு நாட்டு மக்களுக்கு இந்த நற்செய்திய பூர்ணம் விஸ்வநாதன் அறிவிச்சாரு. டெல்லியிலிருந்து ஒலிபரப்பாகி வந்த அதிகாலை 5:30 மணி தமிழ் செய்தியில ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது பூர்ணம் விஸ்வநாதன். இன்று இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று தேசிய வரலாற்றின் முக்கிய திருப்பத்தை செய்தியா ஆனந்த கண்ணீரோட அறிவிச்சாரு. இதுக்காக இந்தியா சுதந்திரத்தின் பொன் விழாவை கொண்டாடிய போது பூர்ணம் விஸ்வநாதனுக்கு கௌரவம் செஞ்சு சென்னை வானிலை நிலையம் அவருக்கு விழா எடுத்து கௌரவிச்சது. இந்தியா போன்ற ஒரு மிக பெரும் நாட்டுல 78 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடு சுதந்திரம் அடைந்த செய்திய ஒரே நாள்ல மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடிந்தது அப்படிங்கறதே வானொலியோட சாதனை. இன்னைக்கும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் ஒரு செய்திய ஒரே நேரத்துல கொண்டு போய் சேர்க்க வானொலியே முதன்மையான தொழில்நுட்ப கருவியா இருக்குது. எத்தனையோ கண்டுபிடிப்புகள் காலப்போக்குல மறைத்து போயிடுது. ஆனா 2 நூற்றாண்டுகளாக ஒரு பேரரசனை போல இன்னைக்கும் கம்பீரமா இந்த உலக வானொலி ஆண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.